ஜெபம் இன்று வரை சபைகளில் போய் கொண்டிருக்கிறது. நான் 3 முறை உபாசிக்கிறேன், வாரத்துக்கு தசமாக கொடுக்குறேன். நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை. எத்தனையோ பேர் சொல்ல நான் விரும்பலை, சபை பேரை வச்சு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்க பேர் கிறிஸ்துவாங்க, அவங்க டாலர் கிறிஸ்டின்ஸு, நாங்கள் தான் ஆவிக்குரிய ஜனங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் இப்படி இருக்கணும்னு சொல்லுகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்க, நீ போகையில் நீதிமானாக்கப்பட்டவனாக போக மாட்டாய். தேவ சமூகத்தை விட்டு தேவ சமூகத்துக்கு வருகிறது ஒரு விதமாய் வந்தாலும் திரும்பி போகையில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் போகணும். நீதிமானாய் திரும்ப போக வேண்டும். அதான் தேவ சமூகம். அப்பொழுது இத்தகைய ஜபங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறது? இது கந்தையாக இருக்குது, சுயநிதியாக இருக்கிறது. எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கார். ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ராஜ்யத்துக்குரியவர்களை கேட்க வேண்டும். மீதி எல்லாம் நமக்கு அருளப்படும். நமக்கு அன்றன்று உள்ள தேவைகள் முதல் கொண்டு, அத்தியாவசிய தேவைகள் முதல் கொண்டு ஆடம்பர தேவைகள் வரைக்கும். சிலருக்கு அத்தியாவசியம் ஆடம்பரமாய் தெரியும், சிலருக்கு அத்தியாவசியமே ஆடம்பரமாய் தெரியும், சிலருக்கு ஆடம்பரமே அத்தியாவசியமாக தெரியும். அதெல்லாம் இப்பொழுது இங்கே பேசுகிறதுக்கு இடமில்லை. சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இவைகள் எல்லாமே உனக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என் சேவையை திறந்தருளும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை திறந்தருளும், ஆண்டவரே இந்த சத்தியம் வேண்டாம் என்று நான் போக போவதில்லை. இது ஆரோக்கியமான உபதேசம், இது கடுமையான உபதேசம், இதில் நிலைத்திருக்க எனக்காக எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், எனக்காக எழுப்பப்பட்ட மெய்ப்பருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் எல்லாம் எனக்கு எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஏதுவான ஒரு போஷாக்கு நீ தந்து கொண்டிருக்கிறீர். என் கால்கள் தீமைக்கு நேராக ஓடாமல், நான் இங்கு அங்கே அலசடிப்படாமல், தேவரீர் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீர் எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு, பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நான் என்றென்றும் உத்தமையாக இருக்க வேண்டும். சத்தியத்தின் மூலம் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பட வேண்டும். சத்தியத்தினால் விடுதலை பெற வேண்டும். சத்தியத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ உன் வீட்டை ரட்சிக்கப்படுகிற வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற பொழுது இந்த சத்தியத்துக்குள்ளே பல சோதனைகள் வரும். பல முறை பல ஜனங்களுக்கு நான் சத்ருவாய் காணப்படக்கூடும். எதுவானாலும், யார் என்னை விட்டு போனாலும், எதெல்லாம் என்னை விட்டு எடுத்துப்பட்டு போனாலும் அனைத்தையும் நீர் தரவல்லவராக இருக்கிறீர். ஆனால் நான் உம்மை இழக்காது இருக்க வேண்டும். பெரிய பொருளும் பரம பங்கு ஈவு நீர்தான். உம்மை இழக்காமல் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.